පළමුකොටම මේ ඉරානයේ නැව් පිළිබඳ ප්‍රශ්නය. முதலில் ஈரானுக்கு சொந்தமான கப்பல் தொடர்பான பிரச்சனை ஏற்பட்டது. கடந்த பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதியும் மார்ச் மாதம் 9ஆம் தேதியும் 13ஆம் தேதியும் 3 கப்பல்கள் இலங்கைக்கு வருகை தர அனுமதி கோரியிருந்தன. அவர்களுக்கு அனுமதி வழங்குவது தொடர்பில் ஆராய்ந்தோம். அன்றைய தினம் மாலை ஜிபூத்திக்கு அருகில் உள்ள அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான 2 போர் விமானங்கள் மத்தள விமான நிலையத்தில் தரையிறங்க அனுமதி கோரப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்தில் நாம் எவ்வாறான தீர்மானங்களை எடுக்க வேண்டும், தெளிவான தீர்மானங்களை எடுக்க வேண்டும். எமது நாடு நடுநிலைமையுடன் செயற்படுகிறது. அந்த சந்தர்ப்பத்தில் யுத்தம் தொடர்பான சொல்லாடல் ஏற்பட்டது. அந்த 2 நாடுகளின் கப்பல்களுக்கும் அனுமதி வழங்கவில்லை. அதுவே நடுநிலை தன்மை. அதன் பின்னர் 27ஆம் தேதி IRIS புஷர் என்ற கப்பலில் இருந்து ஒரு கடற்படை வீரர் காயமடைந்ததாக நமக்கு தகவல் கிடைத்தது. அவரையும் அவருடன் ஒரு அதிகாரியையும் இலங்கைக்கு கொண்டு வர அனுமதி கோரப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்தில் நடுநிலை தன்மை மற்றும் சர்வதேச பொறுப்புகளின் அடிப்படையில் மனிதாபிமான ரீதியில் உதவி அளிப்பதே எமது கடமை. அதன் பின்னர் 4ஆம் தேதி எமது பொருளாதார கடல் மண்டலத்தின் எல்லையில் ஈரான் நாட்டை சேர்ந்த கப்பலொன்றுக்கு தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல் கிடைத்தது. எமது கடல் எல்லையில் தாக்குதல் நடத்தப்படவில்லை. இந்து சமுத்திரத்தின் பொருளாதார மண்டலத்தில் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. மனிதாபிமானத்தையும் சர்வதேச கடமைகளையும் கருத்தில் கொண்டு எமது கடற்படையும் விமானப்படையும் பாரிய தேடுதல் நடவடிக்கையை முன்னெடுத்தன. குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டால் இத்தனை நாட்கள் தேடுதல் நடவடிக்கையை முன்னெடுக்க வேண்டும். கடல் அலைகள் செல்லும் திசையை பொறுத்தே தேடுதல் நடவடிக்கையை முன்னெடுக்க முடியும். 11 மணித்தியாலங்களுக்கு முன்னதாக சென்றிருந்தால் அனைவரையும் காப்பாற்றியிருக்க முடியும் என சிலர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். பிப்ரவரி 26ஆம் தேதியே எம்மிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டது. மார்ச் மாதம் 9ஆம் தேதியே தாக்குதல் நடத்தப்பட்டது. எனவே அவர்கள் நேரத்தை கணக்கிடுவதில் குழப்பமடைந்துள்ளார்கள் என நினைக்கிறேன். முதல் கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதன் பின்னர் 2வது கப்பல் அனுமதி கோரியது. அந்த கப்பலில் இயந்திர கோளாறு ஏற்பட்டமையால் கொழும்பு துறைமுகத்துக்கு அருகில் வருவதற்கு அனுமதி கோரப்பட்டது. சர்வதேச சட்டம் என்றால் என்ன? அவர்கள் எமது கடல் எல்லைக்குள் பிரவேசிக்கிறார்கள் என்றால் அவர்கள் போரின் ஒரு தரப்பினர். ஆகவே அவர்கள் எமது எல்லைக்குள் 24 மணித்தியாலங்கள் மாத்திரமே தங்கியிருக்க அனுமதி வழங்க முடியும். அவ்வாறு இல்லை என்றால் அவர்கள் எமது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட வேண்டும். அவ்வாறு செய்தால் மாத்திரமே எமது நடுநிலைமை பாதுகாக்கப்படும். ஆகவே நாம் ஒவ்வொரு சம்பவத்தையும் எமது நடுநிலைமை கொள்கையுடன் ஒப்பிட்டு பார்த்தோம். அதற்கமைய அவர்கள் 24 மணித்தியாலங்களுக்கு மேல் இருக்க முடியாது, எமது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர வேண்டும் என கூறினோம். இந்த சர்வதேச ரீதியான போரில் எமது கொள்கைக்கமைய எப்போதும் நடுநிலையை பாதுகாக்கிறோம். அண்மையில் ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு பேரவையில் இந்த தாக்குதல்கள் தொடர்பாக ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. பல நாடுகள் அந்த தீர்மானத்திற்கு தமது உடன்பாட்டை தெரிவித்தன. எனக்கு தெரிந்தவரை 130 நாடுகள் அந்த தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்தன. ஆனால் நாம் அதற்கு ஆதரவு வழங்கவில்லை. நாம் ஏன் அதற்கு ஆதரவு வழங்கவில்லை? ஏனெனில் அந்த தீர்மானம் முழுமையற்றது. நாம் எப்போதும் நீதி மற்றும் நியாயம் குறித்த முழக்கத்தையே சர்வதேச மேடைக்கு கொண்டு செல்கிறோம். பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதன் மூலம் எதிரை செய்ய முயல்கிறார்கள். இலங்கை அரசாங்கம் தவிர்த்துக் கொண்டதன் காரணமாகவே முதலாவது நிர்மூலமாக்கப்பட்டது என்ற ஒரு கருத்தை உருவாக்க முற்படுகிறார்கள். அது கொடூரமானது, மனிதாபிமானமற்றது. சர்வதேச ரீதியாக பார்த்தால் அது ஒரு தீவிர பிற்போக்கு செயலாகும். ஏனையவை எனக்கு கூறப்படுபவை அல்லது நமது பிரதமருக்கு எதிராக பாராளுமன்றத்தில் கூறப்படுபவை எதனையும் நாம் பொருட்படுத்துவதில்லை. ஆனால் இந்த பிரச்சனையில் நீங்கள் இதைவிட பொறுப்புடன் செயற்படுவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். හැබැයි මේ ප්‍රශ්නේදී මම කියන තමුන් වහන්සේලා මීට වඩා වගකීමෙන් යුතුව කටයුතු කරයි කියලා මම බලාපොරොත්තු වෙනවා.